கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அது 34ஆம் சங்கீதம், அதில் 7ஆம் வசனம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்களேங்க, இன்றைய தினம் ஓய்வு நாள் அன்று தேவன் உங்களை விடுவிக்கும் நேரம் இது, நாள் இது, காலம் இது. உங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள் சகலத்திலும் இருந்து விடுதலை பெறும் காலம் வந்துவிட்டது. ஆனால் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அவருடன் காத்து கொண்டிருக்கிறார். அதான் வாசல்படியிலிருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தேவன் நம்ம வாசல்படியிலிருந்து கதவை திறந்து தேவனை உள்ளே அனுமதிக்க நம்ம ரெடியா இருப்போமா? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் தாவீது ராஜா, ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்தவர்களை, கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. அப்போ தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட இருக்கிறதா? நான் அடிக்கடி பேசும்போது சொல்லியிருக்கேன், தேவனுக்கு பயப்படும் பயம்னா அவர் என்னை தண்டி சொல்வார், என்னை அடி சொல்வார், கையால் உட சொல்வார், அதெல்லாம் கிடையாது. வேத வசனத்துக்கு என்னை குறித்து வச்சிருக்கிறத, வேத வசனத்துக்கு தேவனுடைய விருப்பத்துக்கு மீறாக அதை புரிந்து கொள்ளாமல் என் சுய இஷ்டத்தின்படி நடந்து கொள்வேனோ என்ற பயம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வசனங்களுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் அப்படின்றாரு. என்னன்னா, இந்த வசனம் தன்னை குறித்து என்ன சொல்லுது, நான் அதில் இல்லையே, அப்போ அதில் எல்லாம் நான் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறேனே என்ற பயம், தன்னை குறித்து பயம், எனக்கும் தேவனுக்குள்ள உறவை அதை பிரித்து விடுவோன்ற பயம் நமக்கு வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. பாளையம் இறங்குறதுன்னா நல்லாவே தெரியும், அது ஒரு அர்த்தம். அது என்ன அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு இராணுவம் மூவ் ஆகுறது. நாட்டுக்கு சண்டை நடக்கும் போது, இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு. அப்போ அந்த இராணுவம் மூவ் ஆகி ஒரு இடத்துல வெயிட் பண்ணும், இங்கேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு, இங்கேருந்து நம்ம உள்ள நுழையிறதுக்கு. அங்கே ஒரு பெரிய இராணுவம் ஒரு இடத்துல டென்ட் போட்டு காத்திருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பிளான் பண்ணி, எந்த வழியாக போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதான் பாளையம் இறங்குவது. நான் பாருங்க, கர்த்தருடைய தூதன் இப்போ இவ்வளோ பெற்ற முன்னேற்பாடோட உங்களுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த எந்த வழிகளை, ஓட்டையான வழிகளை அடைக்கணும், எந்த பிடிக்காத வழிகளை நான் சரி பண்ணணும், உங்களுக்கு எண்ணங்களை நான் சரி பண்ணணும்னு கர்த்தருடைய தூதன் காத்து கொண்டு இருக்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, அவர் வசனங்களுக்கு கேட்டு நடக்கிறவர்களுக்கு, அவர் வசனங்களுக்கு நடுங்குவவர்களுக்கு. அப்போ நம்மளை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மளை விடுவிக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டு, நம்ம அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு நம்ம நடக்க ரெடியாக இருக்கிறோமா? தேவனுடைய நோக்கம் அதுதான். நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க வேண்டும். ஆனால் தான் அது ரொம்ப தெளிவாக சொல்கிறது, யாரை விடுவிக்கிறேன் அப்படின்னு, யாரை விடுவிக்கிறார் என்று. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நான் என்னால் எல்லாமே செஞ்சுருவேங்க. நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, என்னால் முடியாத கனிமைகளை எதை சொன்னாலும் செஞ்சுருவாங்க. உண்மையில அப்படி ஆட்கள் இருக்காங்க. இல்லை, சுய அறிவுல, உலக அறிவுல எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அதை எப்படியாச்சும் அதை செஞ்சுருவாங்க. அது தன்னால் முடியுதா இல்லை, யாரை வச்சு செய்யணுமோ அதை வச்சு செஞ்சு கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவங்கள்ட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே தன்னால் முடியுன்ற போது கர்த்தர் இடத்திற்கு விலகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க வேண்டும். அப்போ எப்படி நன்மைக்கு எதுவாக நடக்கும்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் நம்ம நிலைத்து நிற்கும் பொழுது, கர்த்தருடன் நம்ம இணைந்து இருக்கும் பொழுது, கர்த்தருடன் இணைந்து பயணிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கும். அப்பா கையை பிடிச்சி நடக்கிற பிள்ளை தவறான ஒரு எண்ணத்துலையும் இருக்காது, தவறான ஒரு பார்வை இருக்காது, தவறான ஒரு காரியத்தில் ஈடுபடாது. ஏன்னா அப்பா கூட இருக்காரு, அப்பா பிரியமான அப்படி நடக்கணும் நானுன்ட்டு அந்த எண்ணத்தில் இருக்கும். அதே போல தான் பரலோக தப்புன்னு காத்து கொண்டு இருக்கிறார். வசனத்தை திருப்பி படிக்கிறது பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ கர்த்தர் இன்றைய தினம் உங்களை விடுவிப்பதற்கு அவர் அவருடன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய கைக்கு நம்ம ஒப்படைப்போமா? ஒப்புவித்தோமானால் அந்த வசனம் நமக்கு சொந்தமாகும். ஆமென். ஜெபிப்போம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று பார்த்தோம். ஆண்டவரை, ஏஸ்தவரை, உமக்கு பயப்படும் பயம், உம்மிடத்திலிருந்து நாங்கள் பிரிந்து விலகி சென்று விடுவோமோ என்ற பயம் எப்பொழுதும் எங்களிடத்தில் இருப்பதாக ஆண்டவரை
நீர் ஒரு இராணுவத்தை போல பாளையமிடி எங்களை விடுவிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஏஸ்தாமே, உமக்கு பயப்படும் பயம் எப்பொழுதும் எங்களிடத்தில் இருக்க எங்களுக்கு உதவுமப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்கு பயப்படும் பயத்திலே பெருகி வளர உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் விடுவிக்க வல்லவராக காத்துக் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்து தங்கள் வழிகளை விட்டு உம்மிடத்தில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. ஏஸ்தாமே, இந்த லீவு பிள்ளைகள் படிப்பு முடித்து இந்த லீவு நாளில் இருக்கும் நேரத்திலே தகப்பனே அந்த பிள்ளைகளுடன் உடனிருப்பான். ஏஸ்தாமே, தவறான வழிகளில் எதுக்கும் சென்று விடாதபடி நீர் அவர்கள் சூழ பாளையமறிங்க அவர்களை பாதுகாக்க ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.